காக்கா செத்தா என்ன, மைனா செத்தா என்ன, சிட்டு செத்தா என்ன, குருவி செத்தா என்னன்னு கேக்குறீங்க இல்லையா? இதெல்லாம் செத்து போயிட்டா மனிதர்கள் நம்ம செத்து போயிருவோம். இன்னைக்கு காக்கா சாகிறத பாக்குறதுக்கும் மைனா சாகிறத பாக்குறதுக்கும் நம்ம இருப்போம். நாளைக்கு மனிதர்கள் சாகிறத பாக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருமே வந்து ஹைலி சிவிலைஸ்டு சொசைட்டி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா? ஆனா ஒரு கோடை காலம் வரும்போது நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். வெயில் அதிகமா இருக்குப்பா, எப்படியாவது இந்த கோடை காலத்தை கடந்துட்டா போதும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு காட்டுக்குள்ள எத்தனையோ உயிரினங்கள் வந்து இந்த கோடை காலத்துல எவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் வந்து மக்களுடைய நலனுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. மாசம் 2000 அக்கௌண்ட்ல போடுறாங்க, நிறைய இலவசங்கள் கொடுக்குறான்னு சொல்றீங்களா? ஆனா இதெல்லாம் உண்மையான மக்களுடைய நலன் கேட்டீங்கன்னா மற்ற உயிரினங்களை காக்குறது தான் மக்களுடைய உண்மையான நலனே. இப்ப ஒரு அடிப்படையிலேயே வந்து இந்த மானுட சமூகத்துல இருந்து தேனீக்கள் வந்து அழிஞ்சு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறிவியல் பூர்வம் என்ன சொல்றாங்கன்னா 4 ஆண்டுகள் கூட இந்த மானுட சமூகம் வாழ முடியாது தேனீக்கள் இல்லாம. ஒரு பூ வந்து பூக்குது அப்படின்னா அது காயா மாறுனா அங்க மகரந்த சேர்க்கை நடக்கணும். அப்ப அந்த மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்காக தான் அந்த தேனீக்கள் வந்து இருக்கு. அப்ப அந்த தேனீக்கள் அழிந்து போச்சுன்னா 4 ஆண்டுகள் கூட இந்த மானுட சமூகம் தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறாங்க. அப்ப உண்மையான மக்களுடைய நலன் சார்ந்த திட்டங்கள் வந்து எல்லா உயிர்களும் இருக்கணும். எல்லா உயிர்களும் இருக்கணும் அப்படின்னு பேச அப்ப ஜீவகாருண்யமா எல்லா உயிர்களுக்கும் பேசுங்க, ஃபர்ஸ்ட் மனிதனுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இந்த மனிதர்கள் உயிரோட வாழ்னா குறைஞ்சபட்சம் மற்ற உயிர்கள் உயிரோட வாழ்ந்தாதான் அது சாத்தியமே.